ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு கோவில் திருவிழாவின் போது ஒரு வாலிபர் போகக்கூடாத ஒரு காட்டுப்பகுதிக்கு போய் அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமராவதி ஆற்றுப்படுகையில் 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தினேஷ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2000 காலகட்டத்தில் அவங்களுடைய சொந்த கிராமத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தினேஷுக்கு 2000 காலகட்டத்தில் 19 வயது இருந்திருக்குங்க. இவங்க கரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் பூர்வீகம்ங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னையில் போய் செட்டில் ஆகி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாச்சுங்க. எப்போதாவது கோவில் திருவிழா அல்லது சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கிராமத்திற்கு குடும்பத்தோடு வருவது வழக்கங்க. இப்படி இருக்கும்போது 2000 காலகட்டத்தில் இந்த தினேஷனுடைய சொந்த கிராமத்தில் கோவில் திருவிழா மிக பிரபலமாக நடைபெறுதுங்க. வருடா வருடம் அங்கே இருக்கக்கூடிய எல்லை காளியம்மனுக்கு திருவிழா எடுப்பது வழக்கம்ங்க அந்த கிராமத்தார். அந்த கிராமத்தினுடைய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே தினேஷனுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வேண்டுதல் ஒன்று இருக்குது, இந்த வருடம் போய் அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்கிறாருங்க. அவங்களுடைய அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதற்கடுத்து கோவில் திருவிழா கமிட்டி கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் பூவோடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கோம், எப்படி வர்றது எப்போ வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூவோடு எடுக்கணும் அப்படின்னா 1 வார காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து கிராமத்தில் தங்கணும், 7 நாட்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து காப்பு கட்டி ஊரை விட்டு வெளியே போகாமல் இருக்கணும், அப்படி பண்ணால் மட்டும் தான் பூவோடு எடுக்க நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா கமிட்டி சொல்லுதுங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த கரூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தினேசனுடைய பூர்வீக கிராமம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்களாட்டுங்க. அதற்கடுத்து இதெல்லாம் கேட்டு தினேசனுடைய அப்பா அம்மா சரி 7 நாளைக்கு முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே இந்த சொந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய பூர்வீக வில்லேஜ் இதுதான் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு சொந்த வீடும் அங்கே இருக்குங்க. அந்த வீட்டில் வந்து 7 நாட்கள் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் தினேஷ் அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. வந்த உடனே ஊர் கமிட்டி சார்பாக 3 பேர்த்துக்கும் காப்பு கட்டிட்டாங்க. பொதுவாக காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா இந்த திருவிழா டைமில் வெளியூருக்கு போகக்கூடாதுங்க, அந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் மீறி போனாங்க அப்படின்னா திரும்பி மாலையே வீட்டுக்கு வந்துடுறங்க, வெளியே எங்கேயும் தங்கக்கூடாது. ஸோ இதுதான் எல்லா கிராமத்துலேயும் வழக்கங்க. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்துக்கும் உட்பட்டு 7 நாட்கள் அந்த சொந்த கிராமத்திலேயே தினேஷ் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் இருந்திருக்காங்க. அதற்கடுத்து திருவிழாவும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக காப்பு கட்டுற அன்னைக்கே கோவிலினுடைய முன்னாடி பந்தக்கால் நட்டுருவாங்க. அந்த பந்தக்கால் நட்டோம் அப்படின்னா ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதற்கடுத்து அந்த பந்தக்கால் பூஜையெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக அந்த பூவோடு எடுக்கக்கூடிய அந்த நாளும் வந்துருச்சுங்க. பூவோடு எடுக்கக்கூடிய அன்றைய நாளும் அடுத்த நாளோட திருவிழா முடியுதுங்க. இப்படி இருக்கும்போது தினேசனுடைய அம்மா பூவோடு எடுக்கிறதுன்னு சொல்லி தான் இங்கே வந்தாங்க. பூவோடுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் தடபுடலாக செஞ்சாங்க. பொதுவாக தமிழக கிராமங்களில் எல்லாரும் வந்து திருவிழாவில் அக்கறையோடு இருந்தாலும் கூட சில வாலிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியும் கும்மாளமாக இருப்பாங்க. அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. சாமிக்கும் அடங்க மாட்டாங்க, பெற்றோர்களுக்கும் அடங்க மாட்டாங்க. அதே மாதிரி தினேசனுடைய கிராமத்திலையும் நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு வாலிபர் இருந்திருக்காருங்க. ஊருக்கு அடங்காமல் கட்டுப்பாடு இல்லாமல் குடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுவாருங்க. அதனால் அந்த பையனை மட்டும் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நட்ராஜனுடைய அம்மா அப்படியே ஆப்போசிட்டுங்க. தன்னுடைய மகனை எப்படியாவது சாமி தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காகவே பூவோடு எடுத்துட்டு வருடா வருடம் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கங்க. ஆனால் எப்படி செஞ்சாலும் இந்த நட்ராஜ் வந்து திருந்துவதே கிடையாதுங்க. நட்ராஜனுடைய அப்பாவும் வந்து ரொம்ப சாமி பக்தி உடையவருங்க. கோவில் கமிட்டியில் அவரும் ஒரு மெம்பர். இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த பூவோடு எடுக்கக்கூடிய அன்றைய நாள் பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு
கெட்ட கெட்ட வார்த்தையில கோயில் முன்னாடி பேசிட்டு இருக்காருங்க. நீங்கள்லாம் நினைக்கலாம் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜை கண்டிக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு. பெற்றோர்கள் கண்டிக்க முடியாதுங்க, கண்டிச்சா அவங்களையும் சேர்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுவார். நம்மளுக்கு அவமானம் தான் ஆகும். தன்னுடைய மகனை காளியம்மா தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மகனை நினச்சி பூவோடு எடுத்து அவங்களும் கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது திருவிழா நடக்கக்கூடிய அந்த வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போகணுங்க. அப்போ தான் அமராவதி ஆற்றை வந்து ரீச் பண்ண முடியும். பூவோட இவங்க வழக்கப்படி கோவிலிருந்து கிளம்பி அந்த அமராவதி ஆற்றுப்படுகையில் வந்து ஆற்றுல விடுவது தாங்க வழக்கம். அதனால் காலையில் ஒரு 8 மணி தோராயமாக பூவோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஆற்றை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நடராஜ் அப்படிங்கிற குடிகார வாலிபர் அவரும் கூடயே போறாருங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு இதெல்லாம் அவமானமாக இருந்தாலும் கூட வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காதலை கேட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுகைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆற்றுப்படுகைக்கு போய் பூவோடெல்லாம் வச்சு அங்கே ஒரு பூஜை பண்ணுவாங்க காளியம்மன் கோவில் பூசாரி. அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நடராஜ் அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா தாரத்தப்பட்டைகள் அடிப்பதற்காக நபர்கள் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள 2 வாலிபர்களை கூப்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு காடு இருக்குங்க. அந்த காட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக மர்மமான அமானுஷ்ய காடு அப்படின்னு சொல்லலாங்க. சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தார் யாருமே அந்த காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க புரியும். அந்த காட்டுக்குள்ளே அந்த தாரத்தப்பட்டை அடிக்கக்கூடிய 2 வாலிபர்களை கூப்பிட்டு இந்த நடராஜ் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போறாருங்க. அந்த தப்பட்டை அடிக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் குடிக்க அடிமையான நபர்களாக இருக்குங்க. சரி அவர் ஏதோ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம் காரணத்தினால நேராக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் மற்றவர்கள் பூவோட விட்டுட்டு சாமியை கும்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா போகும்போது திரும்பி நடந்து போக தேவையில்லைங்க. உச்சி வெயில் நேரம் அப்படிங்கிற காரணத்தினால காலெல்லாம் வந்து ரொம்ப எரியுங்க. குட்டியானை அப்படிங்கிற அந்த வாகனம் வந்துருக்குங்க. அந்த வாகனத்திலேயே ஏற்றிட்டு எல்லாத்தையும் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாகனம் வருதுங்க. அந்த டைம்ல இந்த தாரத்தப்பட்டை அடிக்க அந்த 2 பேர் போனாங்கல்ல காட்டுக்குள்ள, அவங்கள வந்து இங்கிருந்து கோவில் கமிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சத்தம் போடுறாருங்க. வண்டி கிளம்புது வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட காரணத்தினால அந்த 2 பேர் மட்டும் திரும்பி வண்டிக்கு வந்துட்டாங்க. போகும்போது நடராஜோடு சேர்ந்து 3 பேர் போனாங்க. இப்போது நடராஜை தவிர மற்ற 2 பேரும் திரும்பி வந்த காரணத்தினால என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளுடைய ஊர் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் கமிட்டி தலைவர் அந்த நடராஜ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நடுக்காட்டுக்குள்ள போயிட்டார் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலீங்க. நடராஜனுடைய அம்மா கோபம் வந்த காரணத்தினால அவன் எப்படியோ போட்டு சாமி நம்மளாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டி எடுத்துட்டு நேராக சொந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. காட்டுக்குள்ள போன நடராஜ் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தண்ணி அடிச்சு அந்த இடத்தை விட்டு நடு காட்டுக்குள்ள போயிட்டாருங்க. அந்த காட்டுக்குள்ள தான் பயங்கரமான மர்மங்கள் இருக்குங்க, அமானுஷ்யமும் இருக்கு. அதுக்கடுத்து சாமி கும்பிட்டு எல்லாமே கோவிலுக்கு வந்து மதியம் வந்து அன்னதானம் நடைபெறுதுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் வந்து நடராஜனுடைய அம்மா மக திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போன நடராஜ் திரும்பி ஊருக்கே வரலிங்க. எங்கேயுமே காணாத காரணத்தினால தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து பார்க்குறாரு, எங்கேயுமே நடராஜ் இல்லை. அதுக்கடுத்து தண்ணி அடிச்சா கூட ஊருக்குள்ளே வந்துருவானே, ஊருக்குள்ளே தானே சுற்றிட்டு இருப்பான், அந்த காட்டுக்குள்ளே போய் திரும்பி வரவே இல்லையே, அந்த காடு வேற தவறான காடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கும் பயம் வந்துருச்சுங்க. கோவில் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு தன்னுடைய மகனை திருத்த வழி இல்லாத காரணத்தினால காளியம்மன் முன்னாடி மன்றாடி அழுகுறாங்க. நீ தான் அவனை திருத்துவ அப்படின்னு சொல்லிட்டு வருடம் பூவோடு எடுக்கிறேன், ஆனால் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான், இன்னைக்கு அங்கே போனவன் வரவே இல்லையே, அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் கோவில் முன்னாடி அழுகுறாங்க. அவங்க அழுகிறத பார்த்து மற்ற பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ரொம்ப மனசே விட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு மகனா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து நைட்டு 10 மணி 11 மணி ஆகுதுங்க. அந்த காட்டுக்குள்ளே போன நடராஜ் திரும்பி வரல. நடராஜ் எப்போதுமே அப்படி இருக்க மாட்டாருங்க. தண்ணி அடித்தாலும் கூட எப்போதும் ஊருக்குள்ளே தாங்க சுற்றிட்டு இருப்பாரு, யாராவது வம்பெடுத்துருப்பாரு, வெளியெல்லாம் போக மாட்டார். 1 மணி நேரம் ஊரை விட்டு வெளியே போகிறதே கஷ்டங்க. ஆனால் அன்றைய நாள் அந்த காட்டுக்குள்ளே போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு ஆன காரணத்தினால பயம் வந்துருச்சுங்க அவங்களுடைய அம்மாவுக்கு. அந்த காடு தவறான காடாச்சே, என் மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் கோவில் முன்னாடி போய் பயங்கரமாக மறுபடியும் அழுகுறாங்க. அந்த டைமில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி டயர்டாக இருப்பார் இல்லையா, கருவறைக்கு முன்னாடி ஒரு துண்டை போட்டு விரிச்சு படுத்துருக்காருங்க. வயசு ஒரு 60க்கு மேலே இருக்கும் அவருக்கு. அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்மணி அப்படி கத்தி கூச்சலிட்டு அழுத காரணத்தினால படுத்திருந்தவர் டக்குன்னு அருள் வந்த மாதிரி விருட்டு இருந்துச்சு உட்காந்துட்டாருங்க. நாக்கை திருத்திக்கிட்டு பயங்கரமாக வித்தியாசமாக கத்துறாருங்க. அவர் கத்துறதை பார்த்துட்டு மற்ற நபர்களுக்கு புரிஞ்சிச்சுங்க காளியம்மன் அருள் வந்துருச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாமி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ இரு உங்கள் குழந்தையை நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி அந்த முதியவர் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. பூசாரி கோவில் கமிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எல்லாமே அவருக்கு பின்னாடியே ஓடுறாங்க. அந்த டைமில் அந்த பூசாரி 60 வயது இருந்தாலும் கூட அவருடைய ஓட்டத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியல, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஓடுறாரு. அதற்கடுத்து 2 பைக்குகளை எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அவர் எங்கே தான் போகிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவிலை விட்டு கிளம்புன அந்த பூசாரி நேராக காலையில் அந்த பூவோடு எடுத்து வச்ச அந்த ஆற்றுப்படி பக்கத்தில் போயிட்டாருங்க. அங்கே போயிட்டு நடராஜ் அந்த காட்டுக்குள்ளே போன பகுதியை நோக்கி உள்ளே ஓடுறாருங்க. அதற்கடுத்து ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அருள் வந்து உள்ளே போகிறாருல, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. அந்த டைம் வந்து ஓரளவுக்கு பௌர்ணமி டைம் அப்படிங்கிற காரணத்தினால வெளிச்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுதுங்க, காடாக இருந்தாலும் கூட. கரெக்டாக அந்த காட்டினுடைய மத்திய பகுதிக்கு போன உடனே அங்கே ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஓடி போய் டக்குன்னு அந்த பூசாரி அந்த இடத்துல நின்றுட்டாருங்க. நின்றுட்டு ஆவேசமாக கத்துறாருங்க அந்த பூசாரி. அப்படி கத்துன உடனே 10 அடிக்கு பின்னாடி வந்துட்டு ஊர் மக்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஸ்டன் ஆகி எதுக்காக கத்துறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டைம் அவங்க எல்லாரும் பார்த்த காட்சி ஒரு
பயங்கரமான காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பூசாரி நின்றுட்டு கத்திட்டு கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு 20-30 மீட்டர் தள்ளிங்க அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாணல் புல்கள் மாதிரி முட்டி அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. அந்த புல் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு இவங்க போகும்போதே 11 மணி கரெக்டாக 12 மணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 மணி டைமில் அந்த நடுக்காட்டுக்குள்ள ஒரு பெண்மணி நிற்கிறாங்க, சேரி கட்டி அழகாக இருக்கிற மாதிரி அந்த நிலாவெளித்தில் நல்லா மயமயன்னு தெரியுது. இந்த காட்சியை பார்த்தா பூசாரி கத்தறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. இவருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஊர்க்காரங்களுக்கும் அந்த பெண்மணியினுடைய உருவம் நல்லாவே தெரியுது. அந்த பூசாரி கத்துற அடுத்த செகண்டே அங்கே நின்றுட்டு இருந்த அந்த உருவம் பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி சரட்டுன்னு போயிட்டு உட்காந்து மறைஞ்சிக்கிற மாதிரி மறைஞ்சிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு பூசாரி ஓட்டம் முடிச்சு நேராக ஓடுறாருங்க. ஓடி போய் பார்க்கும்போது அந்த பெண்மணி நின்று இருந்தாங்கல்ல அந்த இடத்துல இந்த நட்ராஜ் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிறாருங்க. உடனே பூசாரி ஓடி போய் 60 வயது இருந்தாலும் கூட சாமி அருள் இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல தெம்பு இருக்க மாட்டிருக்குங்க. தூக்கி வந்து நட்ராஜ தோல்ல போட்டாருங்க. போட்டுட்டு அங்கிருந்து ஓட்டம் முடிச்சு கிளம்புங்கடா போடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஊர்க்காரங்கிட்ட சொல்றாங்க. உடனே கோயிலில் போய் பேசிக்கிறான். அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு பின்னாடி போய் சுத்தி பார்க்கறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தி முத்தி பார்க்கும்போது இவங்க பார்த்த அந்த பெண்மணி எங்கேயுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி நடக்கும்போது இந்த நாய் மற்றும் நரிகள் வந்து ஊழையிடுச்சுன்னா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி விகாரமான சத்தம் பயங்கரமாக கேட்டுருக்குங்க அந்த மரத்தை சுற்றி. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துட்டு நான் இருக்கேன் எங்கிட்ட வேலையை காமிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நட்ராஜ தோல் தூக்கி போட்டு மறுபடியும் வந்த வழியே ஓடுறாருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பூவோடலாம் வச்சு அந்த ஆட்டுப்படி இருக்கும் இல்லையா, பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து பூசாரி நட்ராஜ பொத்துன்னு கீழே போட்டாருங்க. போட்டுட்டு இவனை தூக்கிட்டு வாங்கடா, இனிமேல் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் அவர் பைக்கில் ஏறி ஓட்ட முடிச்சு கிளம்பிட்டாரு. அதற்கடுத்து 2 பேர் 3 பேர் பைக்கில் வந்தாங்கன்னு சொல்லல. அதில் ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னா நட்ராஜை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு இன்னொரு நபர் அப்படியே ட்ரிபிள்ஸ் மாதிரி ஏறிட்டு நேராக கோவிலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஊர் மக்கள் எதிர்பார்த்து காத்துருக்காங்க. பூசாரி அருள் வந்து ஓடினாரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நட்ராஜை கூப்பிட்டு பைக்கில் வந்தாலும் கூட அவங்களுக்கு முன்னாடி ஸ்பீடாக பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து நிற்கிறாருங்க. அதற்கடுத்து கோவில் முன்னாடி வந்து நின்ன உடனே பைக்கில் கூப்பிட்டு வந்த நட்ராஜை தூக்கிட்டு போய் முன்னாடி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. உடனே நட்ராஜை பைக்கிலேருந்து கீழே இறக்கலாம்னு சொல்லிட்டு இறக்க பார்க்குறாங்க. சுத்தமாக அசைக்க கூட முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்ராஜ் வந்து பணம் கணக்கிறாருங்க. இப்போது ஆற்றுப்படையிலும் தூக்கி பைக்கில் போடும்போது கூட வெயிட் இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் இப்போது கோயிலில் தூக்கிட்டு போகலாம்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக வந்து வெயிட்டே இல்லைங்க. தலையை தொங்க போட்டு அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. என் மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடராஜனுடைய அம்மா கத்துறாங்க. தாயி நான் இருக்கல, உன் மகனுக்கு ஒன்றாகாது, நீ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் வந்த பூசாரி நடராஜனுடைய அம்மாவை ஆறுதல் படுத்துறாருங்க. அதற்கு பிறகு எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆண்கள்லாம் சேர்ந்து இந்த பைக்கில் இருந்து நடராஜ் தூக்குறாங்க. கரெக்டாக கோவில் வாசப்படி என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வர வரைக்கும் தான் நடராஜனுடைய உடம்பு கனமாக இருந்துச்சுங்க. அதற்கடுத்து டக்குன்னு பொசுக்கன மாதிரி ஆயிட்டாருங்க. அதற்கு பிறகு நேராக கொண்டு வந்து கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் நடராஜை போட்டாங்க. கண்ணை முழுத்தாங்க இருக்காரு, அவரால் பேசவே முடியல. அந்த டைமில் என் மகனுக்கு என்னாச்சுனே தெரியலையே சாமி அப்படி சொன்ன உடனே அந்த அருள் வந்த பூசாரி நேராக நடராஜ் பக்கத்தில் போயிட்டு நடராஜ் அப்படியே கிடுகிடுன்னு நடுகிறாருங்க. கையில் வச்சிருந்த திருநீர் எடுத்து நடராஜனுடைய நெத்தியில் வச்சதுதாங்க. வச்ச அடுத்த செகண்டே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்து கிடந்த நடராஜ் வந்து டக்குன்னு எந்திரிச்சு தடியாக நிற்கிற மாதிரி நிற்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றியும் ஒரு செகண்ட் பார்க்குறாருங்க. எல்லாத்தையும் முறைச்சு பார்க்குறாரு. முறைச்சு பார்த்து அவருடைய பின் சைடு தாங்க கருவறை இருக்குது. கருவறையை திரும்பி பார்க்கும்போது அந்த காளியம்மன் எல்லை காளி வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரத்தோடு சிலை இருக்கும் இல்லையா, அந்த சிலையை பார்த்துட்டு ஆவேசமாக கத்துறாருங்க. கத்திட்டு கண்ணுக்குட்டி மாதிரிங்க ஒரு துள்ளி கோவிலிருந்து ஒரு செகண்ட் 2 செகண்டில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கோவிலை விட்டு வெளியே போயிட்டாருங்க. வெளியே போயிட்டு ஓட்டம் முடிச்சு ஓடுறாருங்க. யார் நடராஜனுடைய வீட்டுக்கு ஓடுறாரு. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அருள் வந்த பூசாரியும் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டாருங்க. ஏன்னா இங்கிருந்து ஓட்டம் முடிச்சு ஓடி மறுபடியும் திரும்பி ஓடி வந்திருக்காரு. வயசானவர் வேற. அந்த சாமி விலகிருச்சாட்டுங்க. ஒன்றுமே சொல்லாமல் விலகிருச்சு. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. சரி மறுபடியும் பூசாரி எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி எடுத்து பக்கத்துலேயே கோயிலில் உட்கார வச்சுட்டு நேராக நடராஜை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பயங்கர ஆவேசமாக கத்துறாருங்க. யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் போய் என்ன சாமி உனக்கு காய்ச்சி பிடிச்சி கேட்கும்போது முறைக்கிறாருங்க. அதே நேரத்தில் நடராஜ் பேசும்போது நார்மலாகவே இல்லைங்க. அவர் பேசுகிற மாதிரியே இல்லை. வித்தியாசமாக பார்க்குறாருங்க. எல்லாத்தையும் தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு எதை கேட்டாலும் இப்படியே ஆட்டுறாருங்க. இதை பார்த்து அவங்களுடைய அம்மாவுக்கு பயம் அதிகமாயிருச்சுங்க. இருந்தாலும் தன்னுடைய மகனை காளியம்மனே தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கு, அவனுடைய உயிருக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நிம்மதி பெருமிச்சு விட்டு காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. விடிய ஒரு 1 மணி 1:30 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு அதற்கு பிறகு நடராஜ் வந்து படுத்துக்கிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லாமே பரபரப்பாயிட்டாங்க. நைட்டு எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அதையெல்லாம் மறந்து போய் அடுத்த நாள் காலையில் கிடா வெட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறுங்க. அதே மாதிரி இந்த நடராஜனுடைய குடும்பம் கிடா வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. அவங்களும் போய் கிடாயை வெட்டின காரணத்தினால நடராஜ் வந்து தூங்கிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. கிடாயெல்லாம் வெட்டி முடிச்சு அன்றைய நாள் திருவிழா நல்லபடியாக முடிச்சுங்க. சாமிக்கெல்லாம் அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி இருந்தாலும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ் தூக்கிட்டு வந்து போட்ட பூசாரி வந்து எந்திரிக்கவே இல்லைங்க. அடுத்த நாள் மதியம் தாங்க ஓரளவுக்கு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவரால் தெரியல. அது மட்டும் இல்லாமல்
காலில் எல்லாம் பயங்கரமான முள்ளுங்க. அந்த காட்டுக்குள்ளே ஓடினார்ல வெறுங்காலில், அவ்வளவு முட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அத்தனை இருந்திருக்குங்க. எந்திரிச்சு அழுகிறாருங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு, ஏன்டா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. எதுவுமே அவருக்கு புரியல. அதற்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சாமி வந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்றைய நாள் திருவிழாவெல்லாம் முடிஞ்ச காரணத்தினால எல்லாரும் போய் வீட்டில் நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லிட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்த காரணத்தினால பெரும்பாலும் யாருமே தூங்கலிங்க. அதனால் எல்லாரும் அசதியில் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கரெக்டாக மிட் நைட் டைம்ங்க. கோவிலில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியோடு சில பேர் தூங்குவாங்கல்ல, அந்த மாதிரி 4-5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, கோவில் கமிட்டியை சேர்ந்தவங்க. நைட்டு சடனாக ஏதோ கருகல் வாடகை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்துருக்காருங்க ஒருத்தர். எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய கொலையே நடுங்கும் வகையில் ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருவிழாவுடைய ஆரம்பத்துக்காக ஒரு பந்தக்கால் நட்டாங்கல்ல, அந்த பந்தக்கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு தெரியுமா, மரமாக இருக்கும். அது ஃபுல்லாக எரியறதெல்லாம் பாசிபிளே கிடையாதுங்க. ஒருத்தர் பற்ற வச்சா கூட எரியாது. ஆனால் ஃபுல்லாக வந்து அப்படின்னா கொழுந்து விட்டு எரியுதுங்க. அந்த தீயை பார்த்துட்டு ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டாருங்க. ஊரே வந்து கூடி நிற்குதுங்க. அந்த பந்தக்கால் வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. சாமியினுடைய பந்தக்கால் இப்படி கொழுந்து விட்டு எரியுதே, ஏதோ அபசகுணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் சாமி முன்னாடி வேண்டிட்டு, எங்களுக்கு எந்த உயிராபத்தும் வரக்கூடாது சாமி, நீ எதையோ சொல்ல வர, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நேராக வந்து அவங்க வீட்டுக்கு பயத்தில் போய் படுத்து தூங்கியிருக்காங்க. இந்த டைமில் இருந்தால் நம்ம எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி அமானுஷ்ய புயல் அந்த கிராமத்துக்கு வீச ஆரம்பிச்சுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையிலேருந்து வந்த தினேசனுடைய குடும்பம் நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்துட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம், எல்லாமே தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த வீடு தானே அந்த கிராமத்தில் இருக்குது, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த திருவிழா முடிச்சான்ற இரவு பந்தக்கால் இருந்துச்சு இல்லையா, காலையில் ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்றா போய் நின்று இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது மறுபடியும் ஒரு தகவல் அந்த ஊர்க்காரங்களுக்கு வருதுங்க, துக்கம் கலந்த மாதிரி. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நடராஜோடு அந்த ஆற்றுப்படிக்கு போய் குடிக்க 2 பேர் தாரத்தப்பட்டி அடிச்சவங்க போனாங்க இல்லையா, அந்த 2 பேர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பைக்கில் எங்கேயே வேகமாக போய் விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருதுங்க. இந்த தகவலை கேட்ட உடனே ஊர்க்காரங்களுக்கு நடுக்கம் பிடிச்சிச்சுங்க. எல்லாமே தப்பா இருக்கே, பூவல் எடுக்க போகும்போது இவன் எடுத்து போய் அங்கே போட்டான், பூசாரி இங்கிருந்து ஓடி போய் அவர் தூக்கிட்டு வந்தாரு, பந்தக்கால் தீ பிடிச்சி இருந்துச்சு, இப்போது அந்த தாரத்தப்பட்டி அடிச்சு அந்த காட்டுக்குள்ளே போன அந்த 2 பேரும் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பயம் அதிகமாயிருச்சுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கே எப்படி பயம் அப்படின்னா, நடராஜனுடைய அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். கூட வந்த 2 பேரே இறந்து போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போன நடராஜுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை நினச்சி வேண்டாங்க. இந்த டைமில் கரெக்டாக இதுதான் அந்த ஊருக்கு வந்த முதல் துக்க நிகழ்வுங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அந்த ஊர்க்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதில் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை சேர்ந்த வாலிபருங்க, அவருக்கு அப்போதான் திருமண வயது மாதிரி பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தாங்க இருந்தாராமா, கொஞ்சம் உடம்பாட்டுருக்கு, படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. காலையில் போய் காஃபி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா எழுப்பும்போது கட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்ச மணிக்கு உயிரை விட்டாருங்க. என்ன நடச்சு அப்படின்னே தெரியலீங்க, ஊர்க்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே இப்படி மரணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நபரினுடைய ஒரு மரணம் மட்டும் இல்லைங்க, 3 நாளைக்கு ஒரு முறையோ 4 நாளைக்கு ஒரு முறையோ கரெக்டாக ஆண்கள் மட்டும் இறந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டே இல்லை, தூக்க மாட்டுறது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள், இல்லைன்னா கல்யாணமான ஆண்கள் மட்டும் தான் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்தில் 13 பேர் இறந்துருக்காங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டும். ஊர்க்காரங்க மிரண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 13 நாட்களில் இன்னும் பயங்கரமான விஷயங்கள் அந்த கிராமத்தில் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட் ஆச்சு அப்படின்னா ஊருக்குள் இருக்கக்கூடிய தெருமுக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த தெருமுக்குகள் எல்லாத்துலேயுமே பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குமாமங்க. அந்த சிரிப்பு சத்தம் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து சிரிச்சாங்க அப்படின்னா எப்படி கேட்கும், அந்த மாதிரி கேட்டிருக்குங்க. இந்த சிரிப்பு சத்தம் மற்றும் நடக்கக்கூடிய மரணங்கள்லாம் பார்த்து நிறைய பேர் வெளியே தூங்குறதே கிடையாதுங்க, வீட்டுக்குள்ளேயே தூங்கியிருக்காங்க. இந்த டைமில் இந்த நடராஜ பிரியனுடைய பிஹேவியர் டோட்டலாக மாறிடுச்சுன்னு சொல்லலையா, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஊருக்காரங்க பயந்து போய் நைட் நேரத்தில் வெளியே வராமல் இருக்காங்க. ஆனால் இந்த நடராஜ் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மிட் நைட் டைம் ஆச்சு அப்படின்னா படுக்கையிலேருந்து எந்திரிப்பாராங்க. அவங்களுடைய அப்பா அம்மா தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி பார்த்துட்டு நேராக ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி போய் பவுடரை வந்து உடம்பு முழுவதும் பூசிக்கு வராங்க. பொட்டு, நெயில் பாலிஷு, அப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவாராங்க. 1 மணிக்குள்ளே வீட்டை விட்டு கிளம்புன ஒரு கரெக்டாக அதிகாலை ஒரு 3 மணி 3:30 மணிக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே வருவாராங்க. வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பா தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் படுத்துக்கு வராங்க. இதை அவங்களுடைய அம்மா நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊரில் எல்லாமே தப்பாக நடக்குது, நம்ம பையன் வேற இப்படி வெளியே போயிட்டு நைட்டு வர்றான், இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம பையன் மேலே எல்லா படியும் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய கணவர்கிட்ட கூட சொல்லிங்க. இருந்தாலும் தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டெய்லி போய் காளியம்மன் கோவிலில் போய் கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கிராமத்தில் டெய்லி நைட்டு ஒரு வாலிபர் வெளியே போயிட்டு திரும்பி வந்தார் அப்படின்னா தெரியாமையா இருக்கும், ஒரு சில பேர் கண்டிப்பாக பார்த்துருவாங்க இல்லையா. இருந்தாலும் கூட நடராஜனுடைய அம்மா அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதை காரணனால நேரடியாக போய் கேட்கலீங்க. இப்படி இருக்கும்போது தான் ஊரில் விழுக்கக்கூடிய சாவுக்கும் நடராஜுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு சில நாட்கள்லேயே ஊர்க்காரங்க சில பேர் பார்த்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு நேரத்தில் அங்கங்கே தெருமுனையில் வந்து சிரிப்பு சத்தம் கேட்குது இல்லையா, அந்த சிரிப்பு சத்தத்தை எழுப்புறது வேற யாரும் கிடையாதுங்க,
இந்த நடராஜ் அப்படிங்கிறவர் நைட்டு வெளியே போறாருல, வெளியே போகும்போது கத்துறது கிடையாதுங்க. நேராக இவர் எங்கே போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆற்றுப்படுகை இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி தான் போவாராட்டுருக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக அந்த 2 மணி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வராரு இல்லையா, அந்த டைம்லாம் கிராமத்தினுடைய ஒவ்வொரு தெருவிலையும் நின்று சிரிச்சிருக்காருங்க. இதை ஒரு சில பேர் ஜன்னல் வழியாக நீக்கி பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. சிரிக்கிறது நடராஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது புரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் நார்மலாக இருக்கும்போது நடராஜ் சிரிக்கக்கூடிய சிரிப்பு சத்தம் மாதிரி இல்லைங்க, அது வித்தியாசமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடராஜ் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு தெருவா சிரிச்சுட்டு வராருல, வரும்போதெல்லாம் 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை ஒரு வீடை வந்து பார்த்துக்கு வராமங்க. அந்த வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி அப்படின்னு நிற்பாராமங்க. நின்றுட்டு கடைசியாக கையை அப்படி காமிச்சு பயங்கரமாக சிரிச்சுட்டு திரும்பி அவருடைய வீட்டுக்கு போய் படுத்துக்கு வராங்க. கரெக்டாக எந்த வீட்டை பார்த்து நடராஜ் சிரிச்சாரோ அந்த வீட்டில் 2 நாள்லையும் 3 நாளையும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்மகன் இறந்துருவாருங்க. இதை ஒரு சில பேர் ஆண்கள் பார்த்துட்டாங்க. அதற்கு பிறகு ஊரில் எல்லாரும் கூட்டம் போட்டு உன் மகன் கிட்ட தான் இந்த விஷயமெல்லாம் இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய அம்மா எல்லா விஷயங்களையும் போட்டு உடச்சிட்டாங்க. என் மகன் சுயநினைவிலே இல்லை, அவனுடைய உடம்புல ஏதோ தப்பான சக்தி இருக்க மாட்டிருக்கு, அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும், அவனை கைவிட்டுறாதீங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்களோ அதை மாதிரி பண்ணுங்க, என் மகனையும் உங்கள் மகனாக நினைக்கிறீங்க, அவன் குடிச்சிட்டு அட்டுடியம் பண்ணுறலாம் மனசில் வச்சுக்காதீங்க, அவனுடைய உயிரை வந்து அந்த துர்சக்தி எடுத்துகிற போது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. அப்போது ஊர்க்காரங்க எல்லாமே உங்களுக்காக தான் நான் அவனை பார்த்துட்டு இருக்கோம், அவனை அப்படிலாம் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நேராக கொல்லிமலைக்கு போய் ஒரு மாந்திரிகவாதி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே கரெக்டாக கொல்லிமலை இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகவாதி போய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் இந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அந்த மாந்திரிகவாதி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாலும் இது புரிய சொல்லிட்டு நேராக ஊருக்கு வந்தாருங்க. ஊருக்கு வந்து ஊரை சுற்றி முற்றியும் பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் ஊர் மக்கள் வந்து 13 சாவுகள் விழுந்திருக்கு, நடராஜ் வேற இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே மாந்திரிகவாதி வரதை பார்த்து கூட்டம் கூட்டிட்டாங்க. ஆனால் நடராஜ் ஒருத்தர் மட்டும் அவருடைய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லைங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லும்போது அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி மாந்திரிகவாதியே சொல்லிட்டாரு, வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, ஏன்னா அந்த பையன் மேலே சொன்னோம் அப்படின்னா குடும்பம் கஷ்டப்படும் இல்லையா, அதனால அப்படி நினச்சி சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் நினைக்கிறது சரிதான், இங்கே ஒரு பயங்கரமான துர்சக்தி இருக்குது, அந்த துர்சக்தியினுடைய வேலை தான் இத்தனை மரணங்களுக்கும் காரணம், நீங்கள் பயப்படாதீங்க, இப்போது அந்த சக்தியை வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம், வருகிற அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் இருக்குது, அந்த 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அமாவாசை அன்னைக்கு அந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா எப்படியும் கண்ட்ரோல் பண்ணி அதை நீக்கிடலாம், அது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லிமலை மாந்திரிகவாதி ஊர்க்காரங்க முன்னாடி சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட ஊர்க்காரங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சுங்க. 7 நாள் இருக்கே, ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவையும் ஒரு நபர் இறந்து போயிட்டே இருக்காரு, நாங்கள் என்ன சாமி பண்ணுறது, 7 நாள் நாங்கள் எப்படி உயிரோடு இருப்போம்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த மாந்திரிகவாதி ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காருங்க. இந்த 7 நாளும் உங்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை செய்யுங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாகாளியம்மன் கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணு தாங்க இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பிடிமண்ணை ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு தேங்காயம் அந்த சாமி முன்னாடி வேண்டி எடுத்து போய் நிலவாசலில் கட்டிங்க அமாவாசை வரைக்கும். அது இருக்கிற வரைக்கும் ஒரு வீட்லையும் மரணம் நடக்காது, அந்த சக்தினால எதுவும் பண்ண முடியாது, செயலிழந்து போயிடும். 7வது நாள் கரெக்டாக அந்த அமாவாசை டைமில் வந்து அதை நான் நீக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த மாந்திரிகவாதி இருக்கும்போதே எல்லா வீட்டு குடும்பத்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மற்றும் பிடிமண் எடுத்து போய் வீட்டு முன்னாடி கட்டிக்கிட்டாங்க. அந்த கொல்லிமலை மாந்திரிகவாதி அதற்கு பின்னாடி சமாதானப்படுத்திட்டு 7வது நாள் கரெக்டாக நான் வந்துடுவேன், நீங்கள் நான் கூப்பிடவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொல்லிமலை கிளம்பிட்டாருங்க. 7 நாளும் அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நடராஜனுடைய வீட்டில் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா கொண்டு வந்து தேங்காயும் பிடிமண்ணும் கட்டினாங்கல்ல, அடுத்த நாள் காலையில் முடிச்சு பார்க்கும்போது அந்த தேங்காயும் பிடிமண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டின அந்த பொட்டலமே இல்லைங்க. ஏன்னா அதை நடராஜ் வந்து தொடரலாம் முடியாது, சக்தி மிக்க ஒரு இது. ஆனால் டிஸ்போஸ் எப்படியாச்சு அப்படின்னே தெரியலிங்க. அந்த டைமில் அவங்களுடைய குடும்பம் மட்டும் தாங்க பயத்தில் இருந்திருக்காங்க. அப்போது ஊர் பெரியவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துர்சக்தியே எனக்கு தெரிஞ்சு உன் மகனோட உடம்புல தான் இருக்குது, மாந்திரிகவாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லியிருக்காரு, உன் மகனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க. கரெக்டாக அமாவாசை வரக்கூடிய அந்த 7வது நாள் காலையிலேயே வெயிட் பண்ணி காத்துருக்காங்க அந்த மாந்திரிகவாதி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த மாந்திரிகவாதி ஒரு காரை பிடிச்சிட்டு 2 சிஷ்யர்களோடு நேராக கொல்லிமலையிலேருந்து கிளம்பி வந்திருக்காருங்க. அப்போதெல்லாம் அம்பாஸ்டர் கார் தான் ரொம்ப ஃபேமஸ், அதில் தான் வந்துட்டு இருந்துருப்பாருங்க. கரெக்டாக இவங்களுடைய கிராமத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்டில் வந்து அந்த கார் மாட்டிக்குதுங்க. இதற்கும் காரணம் கண்டிப்பாக அந்த துர்சக்தியாக தான் இருக்கும். அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த மாந்திரிகவாதி இருக்கார் இல்லையா, உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்து இல்லைங்க, கால் வந்து அப்படியே ஃப்ராக்சர் ஆன மாதிரி இதாகிடுச்சாட்டு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. தகவல் தெரிஞ்சு ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆண்கள் எல்லாரும் போகிறாங்க. போய் கேட்கும்போது அந்த மாந்திரிகவாதி பயப்படாதீங்க, இது அதனுடைய வேலை தான், எப்படியும் வந்து நான் கட்டுப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு அது தெரியும், அதனால தான் இதெல்லாம் செஞ்சுருக்கு, எங்கிட்ட அதை தப்பிக்க முடியாது, அதே மாதிரி அந்த காளியம்மனுடைய அருள் நம்மளுக்கு இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாமி இப்போ நாங்கள் என்ன சாமி பண்ணுறது, இந்த அமாவாசை விட்டால் இன்னும் அடுத்த அமாவாசைக்கு 30 நாள் ஆகுமே சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க, சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு நான் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு காரில் திரும்பி ரிட்டர்ன் வர்றேன், அப்புறம் கூட வந்து அட்மிட் ஆகிக்கிறேன், கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கீங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெயின் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து இந்த கிராமத்திற்காக
அந்த ஆன்மீகவாதினே சொல்லாமல் வேற அவர் பாடுபடுற மாதிரி பண்ணியிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உதவி செய்யணும். அந்த பூவோடு எடுத்த காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, நடராஜ் போனார்ல, அப்போது தான் சொல்கிறாருங்க. அது சொன்ன உடனே புரிஞ்சிச்சு நடராஜுக்கு சம்மந்தம் இருக்குன்னு. அந்த பையனை போய் அருள் வந்த பூசாரி தூக்கிட்டு வந்த காட்டுப்பகுதியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாரோ அங்கே போய் அதை விசாரிச்சுட்டு வாங்க, அங்கே என்ன நடந்துச்சு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட சில பேர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பெரியவங்க அந்த காட்டுப்பகுதியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்துக்கு போய் அங்கே எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குக்கிராமத்துக்காரங்க தான் அந்த காட்டுப்பகுதியை பற்றி வேண்டாம், யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் போய் விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அந்த காட்டுப்பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சில வருடங்கள் முன்னாடிங்க, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அது 15 வருடங்களும் இருக்கலாம், அது எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த குக்கிராமம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அவர் தன்னுடைய 10 வயதில் தான் ஒரு ஆண் கிடையாது பெண் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு தென்பட்டுருங்க, திருநங்கையா மாறுவாங்களாட்டுருது. ஸோ அந்த உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணான உடனே 15 வயசில் அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்து ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டாங்க வீட்டை விட்டு. அதற்கடுத்து அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாருடைய உதவியோடு பெங்களூர் போயிட்டாருங்க. பெங்களூர் போயிட்டு கிட்டத்தட்ட 21 வயதுங்க. 21 வயதுக்கும் திருநங்கையாக மாறி அந்த சர்ஜரியெல்லாம் பண்ணுவாங்கல்ல, பண்ணிட்டு முழு திருநங்கையாக இப்போயாவது நம்முடைய அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்காங்க. கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பேரை கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கையாக மாற்றிட்டாங்க. அதுக்கடுத்து ஊருக்கு வந்து தான் உங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சேர்த்தாம அடித்து துரத்திருக்காங்க. திருநங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டுமே பண்ணுறது கிடையாதுங்க. நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அது அவங்களுடைய பிறப்பால் நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் மாற்றங்க. எப்படி ஒரு ஆணோ எப்படி ஒரு பெண்ணோ அதே மாதிரி திருநங்கையும் ஒரு பாலினம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அவங்களுக்கான சமத்துவம் சமுதாயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய குடும்பங்கள் நடக்கிற மாதிரி இந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கிற அந்த திருநங்கையும் அவங்களுடைய அப்பா அம்மா துரத்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய காரணத்தினால கண்ணெதிர்க்க பார்த்துக்கலாம், நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா இறந்தாங்க கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றியே அந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கிற திருநங்கை வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அருகாமையில் தானே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஆறு இருக்குது, ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய டைம் அந்த திருநங்கை வந்திருக்காங்க கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க. அப்போது எந்த ஊர்க்காரங்கன்னு தெரியலங்க, ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த காட்டை தாண்டி தான் ஆட்டுப்படிக்கு வரணுங்க, அந்த குக்கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா. அப்படி வரும்போது அந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அது திருநங்கை அப்படின்னே தெரியலிங்க, கிருஷ்ணவேணி அப்படிங்கிற அந்த திருநங்கையை ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த திருநங்கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே பாலியல் வன்புணர்வு பண்ணி ரொம்ப சீரழிச்சு சின்ன பண்ணமாக்கியிருக்காங்க. அதற்கடுத்து பண்ணதெல்லாம் பண்ணிட்டீங்க எனக்கு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்களாட்டுருங்க. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல் எடுத்து போட்டு 4 துண்டாக வெட்டியிருக்காங்க அந்த திருநங்கையை. வெட்டி அந்த திருநங்கையினுடைய தலைப்பாகம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜை வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி தூக்கிட்டு வந்தார்ல ஒரு மரத்துக்கு கீழே, அந்த இடத்துல வந்து போட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல அந்த கொடூரர்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு அப்படி கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த திருநங்கை அந்த காட்டுப்பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பழிவாங்குவதற்காக காத்துட்டு இருந்திருக்குங்க. சரி, அப்படி பழிவாங்கிறது காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கிராமத்துக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கிராமத்திற்கு இந்த சம்பவம் நடந்து யாராவது ஆண்கள் போனாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு 1 வாரம் 2 வார காலத்தில் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ரொம்ப இது சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கிராமத்துக்கு தெரிஞ்சது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக அந்த திருநங்கை வெட்டி கொல்லப்பட்டு ஒரு 6 மாதம் 1 வருட காலகட்டம் கழிச்சு அதே குக்கிராமத்தை சேர்ந்த 3 வாலிபர்கள் வந்து நைட்டு முயல் வேட்டைக்காக அந்த காட்டுப்பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வேலி போட்டு நைட்டு போனவங்க 3 பேரும் வந்து முயல்களை வேட்டையாடி திரும்பலாம்னு சொல்லி திரும்பியிருக்காங்க. நடராஜா வந்து அந்த பூசாரி தூக்குன அந்த மரம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பெண்மணி நின்று வந்திருப்பாங்களாட்டுங்க. அந்த முயல் வேட்டைக்கு போன 3 வாலிபர்கள் ஏதோ பெண்ணு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஏதாவது கிராமத்தை சேர்ந்த பெண்கள் தான் இருக்கும், பாலியல் தொழிலை செய்வாங்களா அவங்கள மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு இன்னைக்கு லக்கு தான் அப்படி சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட பக்கத்தில் போகலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போன 3 பேரில் அந்த திருநங்கையினுடைய ஆவி 2 பேர்த்த போட்டு தெளிச்சாடுறீங்க. 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படியோ உயிருக்கு போராடி குத்துயிரும் குறையுருமாக அடிச்சு பிடிச்சி அந்த காட்டை விட்டு தாண்டி குக்கிராமத்துக்கு வந்துட்டாருங்க. வந்த பிறகும் கூட என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சொல்ல முடியலைங்க. உயிருக்கு போராடி இருந்திருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியலைங்க. அவருக்கு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஊர்க்காரங்க எல்லாரும் உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக நடராஜ் விழுந்து கிடந்தார்ல அந்த இடத்துல ஒரு நபர், அப்புறம் அந்த மரத்துக்கடியில் ஒரு நபர் கண்ணை முழிச்ச மேனிக்குங்க. உடம்புல கீரல் காயங்கள் எதுவும் இல்லைங்க, அப்படியே விழுந்து இறந்து கிடக்கிறாங்க கண்ணை முழிச்ச மேனிக்கு. அப்போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதையோ பார்த்து பயந்து பிளட் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு, ஹார்ட்டில் வந்து அந்த டியூப் பிளாஸ்ட் ஆகும் இல்லையா, ரொம்ப பயந்து அப்படின்னா அப்படி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகி தான் இறந்துருக்காங்க அப்படி சொன்ன உடனே ஊர்க்காரங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சிங்க. சரி, இந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் சேர்த்துக்கூடிய அந்த வாலிபரையாவது தேர்த்து என்ன நடச்சுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியாக 4 நாள் 5 நாள் தாங்க ஐசியூவில் இருந்தார். அதற்கடுத்து எதுவுமே சொல்ல முடியாமல் சாகும்போது யாருமே இல்லையாமங்க ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து அப்படியே கையை காமிச்சிட்டு துடிக்க அவரும் கண்ணை முழிச்ச மணிக்க உயிரை விட்டுருக்காருங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்டுப்பகுதி இதுவரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த திருநங்கையை வெட்டி கொன்ன பிறகு அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆன்மாவுடைய வேலை அப்படி தெரிஞ்சுக்கிட்டான். யாரும் அந்த காட்டுப்பகுதிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நடராஜ் அப்படிங்கிறவர்
2 கிலோமீட்டர் தள்ளி தானே அவருடைய கிராமம் இருக்குது. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலிங்க, நம்பவும் இல்லை. அதனால தான் உள்ளே போய் மாட்டிக்கிட்டாராட்டுருக்குங்க. ஸோ இந்த சம்பவங்கள் அனைத்தையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொன்ன காரணத்தினால அதை கேட்டுட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மாந்திரிகவாதிகிட்ட இதுதான் நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து மாலை 6 மணி 7 மணி ஆன பிறகு மருத்துவர்கள்ட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீல் சேரை வச்சு நேராக இந்த கிராமத்துக்கு அந்த மாந்திரிகவாதி சிஷியர்களோட வந்துட்டாங்க. கூட வந்த சிஷியர்களுக்கு அந்தளவுக்கு அடி இல்லைங்க, லைட்டாக தான் கீரல் மாதிரி இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கடுத்து ஊருக்கு வந்த மாந்திரிகவாதி அந்த மாகாளியம்மன் கோவில் மண்டபத்திலேயே முன்னாடி நின்று பயங்கரமான பூஜை பண்ணுறாருங்க. அந்த பூஜை பண்ணும்போது எல்லாரும் இருக்காங்க, நடராஜ் மட்டும் வந்திருக்காரு. அவங்களுடைய அம்மா பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் போக முடியாமல் வீட்டுக்கும் வர முடியாமல் நடுவில் நின்றுருக்காங்க. அந்த பூஜை ஆரம்பித்து 10 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு கொடுத்த நடராஜ் அடிச்சு பிடிச்சி ஆவேசமாக நேராக மாகாளியம்மன் கோவிலுக்கு முன்னாடி வந்து வெளியே வந்து மண்டி போட்டு உட்காந்துட்டாருங்க. அதற்கடுத்து புரிஞ்சிருச்சுங்க நடராஜனுடைய உடம்புல தான் அந்த ஆன்மா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாந்திரிகவாதி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு சிஷியர்களோட உதவியோடு நீ யார் யாருக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊரில் சொன்ன அந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் இது ஆக்குப்பை பண்ணியிருக்கேன் நடராஜ, திருநங்கையினுடைய ஆன்மா தான். ஸோ ஊர்க்காரங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்தையும் இப்படி தான் நான் செத்தேன், என்னை ரொம்ப கொடூரமாக வந்து இந்த சமுதாயம் சாத்திருச்சு, எங்கள் அம்மா அப்பாவே என்னை எடுத்துக்கல, அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா நான் அந்த டைமில் தனியாக கூட ஆற்றுக்கு போயிருக்க மாட்டேன், அந்த மது போதைக்கு அடிமையான நபர்கள்கிட்ட நான் செத்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருக்குங்க. சரி, இந்த 13 நபர்கள் இந்த கிராமத்தில் இறந்தாங்க இல்லையா, அவங்களை எதுக்கு கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஒரு எகத்தாளமான பதிலும் சொல்லுதுங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 13 வாலிபர்களில் அந்த 4 பேரில் ஒருத்தர் சொல்லிட்டு அந்த 4 பேரில் இவன் தான் ஒருத்தர்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளியிருக்கு. பெண்கள் அதனால தான் கொல்ல, ஆண்களை மட்டும் கொண்டதற்கான காரணம் இதுதாங்க. அந்த திருநங்கையை கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்ட அந்த 4 பேரில் இவங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா போட்டு தள்ளியிருக்குங்க. கடைசியாக நீ செஞ்சது பெரிய தவறு, அது மட்டும் இல்லாமல் இந்த நடராஜ் அப்படிங்கிற இந்த நபரை நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனையும் நான் கொன்னே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அப்போது இவனுக்கும் அந்த 4 பேர்த்துக்கும் சம்பந்தம் இல்லை, உன்னை கொன்ன 4 பேரில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, மீதி 2 பேர் தான் இருக்காங்க, அதில் இந்த ஊர்க்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காருங்க. ஆனால் கொஞ்சம் கூட இணங்கவே இல்லைங்க அந்த திருநங்கையினுடைய ஆன்மா நடராஜனுடைய உடம்புலேருந்து வெளியே வர. அதற்கடுத்து இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனை வந்து பாடி வரவழைப்பாங்க இல்லையா, வரவழைச்ச பிறகு தான் கண்ட்ரோல் ஆயிருங்க, இனிமேல் நம்மளுடைய பேச்சு எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திருநங்கையினுடைய ஆன்மா கதறுதுங்க. அப்போது இன்னொரு வார்த்தையும் அந்த மாந்திரிகவாதிகிட்டையும் அந்த சாமிகிட்டையும் கேட்குதுங்க மாகாளி முன்னாடி. அப்போது என்னுடைய சாவுக்கு நடந்ததுக்கான நீதியே கிடையாதா, என்ன அனுப்புறலையே நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாகாளியம்மன் கோவில் பூசாரிக்கு அருள் வந்துருச்சுங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி தாங்க, 2 பேர் செத்துட்டான், உன்னை கொண்டவன் இல்லை, மீதம் இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்கு கொடூரமான தண்டனையை நான் கொடுக்குறேன், கொடூரமான சாவை நான் கொடுக்குறேன், அதுக்கு நான் உன்னை சத்திய வாக்கு கொடுக்குறேன், இந்த பையனுடைய உடம்பு நீ போயாகணும் அப்படி சொன்ன காரணத்தினால சரி அப்படி சொல்லிட்டு நீயே சொல்லிட்டு இல்லை சாமி அப்படி சொல்லிட்டு மண்டிட்டு சத்திய வாக்கு கொடுத்துட்டு நடராஜனுடைய உடம்பை விட்டு நீங்கி போயிருக்குங்க. அந்த 2 பேர் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிங்க, கண்டிப்பாக அந்த மாகாளியம்மன் வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க. அப்படி வாக்கு கொடுத்து நடராஜனுடைய உடம்பை விட்டு நீங்கி போன பிறகு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க, அவரை மறுபடியும் ஆக்குப்பை பண்ணவே இல்லை. நார்மலான பிறகு நடராஜுக்கு நடத்த அனைத்து விஷயங்களும் அப்படியே ஊர்க்காரங்க முன்னாடி சொல்லும்போது அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீரை பார்த்து நடராஜ் இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் குடியை கையெடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க. அந்த மாகாளியம்மன் கோவில் முன்னாடி சத்தியம் பண்ணாராமா. நீங்களாம் கேட்கலாம், அந்த திருநங்கையை யாரோ 4 பேர் கொண்டதுக்கு அந்த 13 உயிர்கள் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கீங்க. ஆண்மாக்கள் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக தான் இருக்கும், அது செய்வது சரியா தவறா அப்படின்னே தெரியாதுங்க. காட்டுத்தனமாக பண்ணக்கூடிய ஒரு குணத்தோடு தாங்க இந்த ஆண்மாக்கள் இருக்கும். ஆன்மாக்களையே 2 வகை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, புனித ஆன்மா அப்புறம் துஷ்ட ஆன்மா. இந்த துஷ்ட ஆன்மாக்கள் தான் எது செய்கிறது சரி அப்படின்னே தெரியாமல் போட்டு தள்ளுங்க. அந்த மாதிரி ஆன்மாவை தான் இந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கிற திருநங்கையினுடைய ஆன்மா இருந்திருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 4 பேரில் 2 பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, மீதம் இருக்கக்கூடிய 2 பேர்த்தை நான் பார்த்துக்கிற கொடூரமான சாவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாகாளியம்மன் பூசாரி சொன்னார் இல்லையா, அது கண்டிப்பாக நிறைவேறியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.